ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம ஜிமினோட ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் ரூடு மாமா தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் நீங்கள் போய் மினியை பார்க்க போயிருப்பீங்க. அவளும் உங்களை கண்ணா பின்னான்னு திட்டியிருப்பா. அவளுக்கும் கடுப்பாகும்ல, என்ன இருந்தாலும் லவ்வரோட ஒய்ஃபை யாரு தான் பிடிக்கும். ஸோ அவள் கடுப்பில் கத்த நீங்கள் ஏன் மினியாக்கா இப்போல்லாம் நான் பார்த்தா திட்டிக்கிட்டே இருக்கியே, முதல்ல என்கிட்ட பாசமாக தானே நடந்துக்கிட்டியே அப்படின்னு நீங்கள் கேட்க, அவ்வளோ பின்ன இப்போ உன்னை பார்த்தா எனக்கு இரிட்டேட் தான் ஆகுது. ஏன்டி நீ என்னமோ என் தங்கச்சி மாதிரி நொக்காண்டுட்ருக்க. அது மட்டும் இல்லாமல் நீ என் லவ்வரோட ஒய்ஃபு. உன்னை பார்த்தா எனக்கு எப்படி சந்தோஷம் வரும், பார்த்தா கடுப்பு தான் ஆகுது. அப்புறம் திட்டாமல் தூக்கி வச்சு கொஞ்சமாக செய்வேன். போகிறேன்ட்டு கழுத்து அறுக்கிறே தவிர போக மாட்டேங்கிற, இங்கேயே தான் இருக்க. உன்னெல்லாம் நம்பி என்ன பண்ணுறது, நீ போவியாங்கிறதே சந்தேகம் தான் அப்படி இப்படின்னு நான் பேச. இல்லை, நான் கண்டிப்பாக உங்களையும் மாமாவையும் சேர்த்து வச்சுட்டு இங்கேருந்து போயிடுவேன் மினி அக்கா. உங்களுக்கு எப்போ நான் தொந்தரவாக இருக்க மாட்டேன். நான் சொன்னதை செய்வேன் அப்படின்ட்டு அழுதுட்டு அப்படியே ஓடி வந்து கிச்சனில் அப்படியே திரும்பி நிற்கிறீங்க. அழுகியாக தாங்கலை, அவங்களுக்கு அப்படி அழுக வருது. அவகிட்ட சொல்லிட்டீங்க, ஆனால் சின்ன வயசுலேருந்து வச்ச காதலை எப்படி இருக்கும், தூக்கி போட்டு போக முடியுமா? எப்படியோ இவங்களை சேர்த்து வச்சுட்டு அவங்க குழந்தையவாது வளர்த்துட்டு ஒரு மூலையில் இருந்துடலான்னு நினச்சிட்டு இருந்துப்பீங்க. இப்போது இல்லை, நமக்கு அவங்களுக்கு தொந்தரவாக எப்போவும் இருக்கவே கூடாது, மாமாவை அவியலுக்கு விட்டு கொடுத்துட்டு நம்ம ஒதுக்கிறதா நல்லது. அப்புறம் இந்த ஸ்டோரியில் ஒரு விஷயம், சிலர் அப்படி தான் இதில் வந்துட்டு அவங்கள வந்துட்டு பிரேவாக காட்டுங்க, அப்படி காட்டுங்க, இப்படி காட்டுங்க. ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கோங்கடா, நான் எல்லாத்தையும் சொல்கிறது தான். எல்லா கேரக்டரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம்ல. நம்ம கையிலே 5 விரல் ஃபஸ்ட்டு ஒரே மாதிரி இருக்கா, ஒன்று டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. அந்த மாதிரி தான் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம். நான் இந்த லவ்வர் ஆஃப் ட்ராகுலா கொடுத்த அதே தான் இவங்களுக்கும் சொல்கிறேன். ஒவ்வொரு கேரக்டர்ஸ் ஒரு மாதிரி இருப்பாங்க. அதில் இந்த கேரக்டர் ரொம்ப சாஃப்ட்டு. அதுலேயும் வந்துட்டு இப்போ நீங்கள் இதே தான் இந்த இடத்துல உங்களை வச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு பர்சனை சின்ன வயசுலேயே லவ் பண்ணுறீங்க, அவருக்கு இன்னொருத்தவங்க பிடிக்குதுங்கிறதுக்காக நீங்கள் என்ன இல்லை என் கூட தான் நீ வாழ்ந்தாகணும்னு சொல்லுவீங்களா, இல்லை அவன் எக்கேடோ கெட்டு போட்டு விட்டு போயிடுவீங்களா? ரெண்டுமே பண்ண மாட்டோம்ல. கண்டிப்பாக அவங்க லைஃப் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்போம். ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஆமாம் சரி நல்லா இரு அப்படின்ட்டு போயிடுவோம். அப்படி நான் நல்லா இருன்ட்டு இவன் ஒதுங்குற மாதிரி ஒரு கேரக்டர் கொண்டு வந்தேன்னா இந்த ஸ்டோரி இதுக்கு மேலே போகாது, எண்டு கார்டு தான் போடணும். நீங்கள் அதான் விரும்புனீங்கன்னா அடுத்த எப்பியில் கூட நான் முடிச்சு விட்டுறேன், ஓகே, எனக்கு நோ ப்ராப்ளம். ஏன்னா ஸ்டோரினா அப்படி தான் இருக்கும். அவன் புரிஞ்சுக்கணும், அவங்களும் புரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்டோரினா கொஞ்சமாவது 2 பேத்துக்குள்ளே புரிதல் இதெல்லாம் வந்து அது முடித்தாதான் நல்லாயிருக்கும். எடுத்தோம் கவுத்தோன்னு முடிக்கணும்னா அது ஒன் ஷாட்டில் மட்டும்தான் முடியும். கண்டதும் காதல், உடனே மறந்து மன்னிக்கிறது, இதெல்லாம் நடக்கும். எஃப்எஃப்ங்க வந்து கொஞ்சம் லாங்காக போகும். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் ஷாட்டை விட இதுதான் எனக்கு பிடிச்சதே எப்போவுமே. ஏன்னா இதில் தான் புரிதல் அதிகமாக இருக்கும். நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறது, ரொம்ப வந்துட்டு இதில் நம்ம வந்து அப்நார்மலாக இருக்காமல் நார்மலாக ஒரு பீப்புள் எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் நான் மேக்ஸிமம் ஸ்டோரி கொண்டு போகிறேன். ஏன்னா வந்துட்டு இதில் ரொம்ப கிரிஞ்செலாம் நான் எப்போவுமே ஆட் பண்ண மாட்டேன். எனக்குமே கிரிஞ்சு பிடிக்காது தான். ஏன்னா வந்து ரொம்ப கொஞ்சிக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு இந்த மாதிரியே யாரும் இருக்க மாட்டோம் தான். நமக்குன்னே ஒரு நேரம் கோவம் வரும். அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குல்ல. எனக்கே அப்படி தான். இப்போ நானே பர்சனலாக சொல்லணுன்னா எனக்கு பிடிச்சவங்கக்கிட்ட என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் தாழ்ந்து போவேன், அவங்களுக்காக விட்டு கொடுப்பேன், எவ்வளவோ செய்வேன். பட் அதுக்கும் ஒரு எல்லை உண்டு. அதுக்கு மேலே அவங்க அப்படியே இருக்கும்போது ஓகே, இனி உன் லிமிட் அது, என் லிமிட் இதுன்னு நான் ஒதுங்கிக்குவேன். ஸோ அந்த மாதிரி தான். இன்னும் நம்ம ஹீரோ கொஞ்சம், அதாவது நீங்கள் இன்னும் பக்குவப்படலை, இந்த கேரக்டர்லாம் பக்குவப்படும் போது நீங்களும் அதே தான் நடந்துக்குவீங்க. ஸோ ஸ்டோரியில் என்ன மாற்றலாம் தயவுசெய்து சொல்லாதீங்கடா. எப்படி ஸ்டோரி போதோ அப்படியே ரசிக்க பழகிக்கோங்க. ஏதாவது தப்பாக சொன்னால் சாரி. சரி, ஓகே, வாங்க கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் இப்போ அதெல்லாம் நினச்சி அழுதுட்டு நிற்க, இப்போ அப்படியே பின்னாடியே வந்த மினியோ நீங்கள் கொடுத்த பாயாசத்தெல்லாம் குடிச்சிட்டு தான் மேடம் வந்து கழுவ போட்டு அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்கா. நீங்கள் அழுதுட்ருக்கா. இப்போ தான் விட்டு கொடுக்குறேன் அப்படி இப்படி நாங்கள் கதை அழுந்துட்டு வந்தேன். இங்கே நின்று பூத்துன்னு அழுதுட்ருக்க. இல்லை, அது இல்லை மினி அக்கா, நான் கண்டிப்பாக எனக்கு என்னமோ நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா அவரை விட்டு கொடுத்துட்டு போகிற மாதிரி தெரியலையே. என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் இருந்துடும் போல். இங்கே பாரு, என்கிட்ட சொன்னதெல்லாம் செய்யாமல் நீ இப்போல்லாம் ஏதாவது கோல்மால் பண்ணணும்னு நினச்ச, அப்புறம் இந்த மினியோட வேறு முகத்தை நீ பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவன் மிரட்ட. இல்லை மினி அக்கா, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கும் அவருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிரு, நான் டைவோர்ஸ் கொடுத்துட்டு போயிடுவேன் அப்படிங்கிறீங்க. சொன்னதை செஞ்சால் சரி தான் அப்படிங்கிறா. நீங்கள் அக்கா ஒரே ஒரு விஷயம். என்ன அது? ஜிமின் மாமா மேலே நான் உசுரே அப்படின்னு பார்க்க, அதாவது அவர் மேலே ஒரு அத்தை பொண்ணாக எனக்கு சின்னதுலேருந்தே பாசம். அவரை ரொம்ப பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேன்.
அவருக்கு பிடிச்சவங்களோட அவர் கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பார் தான் உங்களுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு கூட மனசார சம்மதிக்கிறேன். அதுக்காக நான் எதுவும் தப்பாக சொல்ல வரல. அவரை மட்டும் மனசு கோணாமல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நல்லபடியாக பார்த்துக்கோங்க, சந்தோஷமாக இருங்க, அதுதான் அப்படிங்க. இங்கே யாரும் குழந்தை கிடையாது. அவங்கள பார்த்துக்க அவங்களுக்கு தெரியும். அவன் என்னமோ குழந்த மாதிரி அவனை தூக்கி வச்சு நான் தான் பார்த்துக்கணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. இங்கே பார், நீ பட்டிக்காடு, நான் படித்தவன். இந்த மாதிரி 24 மணி நேரமும் சமயக்கட்டுக்குள்ளேயே இருந்து குறைஞ்சிக்கிட்டுலாம் என்னால் இருக்க முடியாது. அப்படி தான் அவனுக்கு சமைச்சு போட்டு அவனை கரெக்ட் பண்ணுங்கிற அவசியமும் எனக்கு கிடையாது. இங்கே அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு என்ன தெரியுமோ அதை தான் செய்வேன். அவனுக்கு வேணுங்கிறத அவனே செஞ்சுக்கிட்டோம். இங்கே எப்படி தனியாக வாழணுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ உன்ன மாதிரி பெண்கள் தான் இந்த மாதிரி ஆம்பளைங்களை கெடுத்து வைக்கிறதே அப்படின்னு அவள் கடுப்பில் சொல்லிவிட்டு அப்படின்ட்டு போக, இங்கே அப்படியே நான் என்ன சொல்லிவிட்டேன்னு இவங்க எப்படி கோவிச்சுக்கிறாங்க. பாவம் ஜிமின் மாமா. ஆமாம் அத்தான் ரொம்ப பாவம் தான் அப்படின்னு சாரா வரா. நீ என்னடி இங்கே பண்ணுற? நீ என்ன அவகிட்ட பேசிகிட்டு இருக்க? அவங்க நம்மளை விட பெரியவங்க, அவள் இவெல்லாம் சொல்லக்கூடாது. ஆமாம், அவள் அடுத்த புருஷனுக்கு ஆசைப்படுறா, இதில் அவளுக்கு மரியாதை ஒன்று தான் கேடு. அப்போல்லாம் பேசாதன்னு சொல்கிறல்ல, அதெல்லாம் இருக்கட்டும். நீ எதுக்கு இப்போ அழுது வடிஞ்சிட்ருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். அவள் என்னவோ பெரிய இவளாட்ட பேசிகிட்டு இருக்கா, நீ வாயை மட்டும் நிற்கிற. ஆனால் என்ன தான் சொல்லு. கடைசியாக அவள் சொன்னாலே அது வேணா உண்மைதான். என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்க, ஜிமின் மாமாவை கெடுக்கிறதே நீ தான். நான் என்னடி பண்ணேன்? என்ன நீ பண்ணலை? இல்லை, எனக்கு அவள் சொல்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் உனக்கு 24 மணி நேரமும் இந்த கிச்சன் தவிர வேறு எதுவுமே தெரியாதா என்ன? இல்லை, இப்படியே எப்போ பார்த்தாலும் சமைச்சிக்கிட்டு அவருக்கு துவைச்சிக்கிட்டு இப்படியே இருந்தீங்கன்னா உன்னையும் மிக்சி கிரைண்டர் வாஷிங் மிஷின் மாதிரி ஒரு மிஷினாக மட்டும்தான் பார்க்க தோணும். அப்படின்னு பார்க்குறீங்க. பின்ன மிஷின்லாம் ரிப்பேர் ஆனிச்சுன்னா யாரும் வருத்தம்லாம் பட மாட்டாங்க. ஐயோ இது ரிப்பேர் ஆகி தொலைஞ்சிருச்சே, எப்போ சரி பண்ணுறது அப்படின்னு இரிட்டேட் தான் ஆவாங்கக்கா. அந்த மாதிரி தான் நீயும். உனக்கு உடம்பே சரியில்லாமல் போனாலும் நீ உடம்பு செல்லாம் படுத்திருக்கேன்ல, யாரும் வருத்தப்பட போகிறதில்ல. ஐயோ இவள் படுத்துட்டாலே இவள் வேலை யார் பாப்பா அப்படின்னு தான் அவருக்கு நினைக்க தோணும். அப்படியா? என்னன்னு அப்படியா? ஆமாம், அவருக்கு கை கால் இல்லை, அவருக்கு வேணுங்கிறத அவனால் செஞ்சுக்க முடியாது. நான் சமைக்கிறது தப்புன்னே சொல்லவில்லை, ஆனால் சமைக்கிறது பொம்பளைங்களோட வேலைன்னு நினைக்கிறாங்க பாரு, அதுதான் தப்பு. எல்லா வேலையும் எல்லாருக்கும் பொதுவு தான். யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் செய்யலாம். ஒரு ஒய்ஃபுக்கு முடியலைன்னா ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணணும். அதெல்லாம் இங்கே நடக்கிறதே இல்லை. ஏதோ 110 பேர் தான் அதை செஞ்சிட்ருக்காங்க. சமைக்கிறது பொம்பளை வேலை? உன்ன மாதிரி இந்த மாதிரி 4 பேர் நினச்சா போதும் நாடே நாசமாக போகிறதுக்கு. என்னோட இப்படிலாம் சொல்கிற, பின்ன எப்படி சொல்கிற? ஃபஸ்ட்டு உன் மென்டாலிட்டியை மாற்றுக்கா. வேலை செய்கிறதெல்லாம் பொம்பளைங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்களே செய்கிறதுனால தான் ஆம்பளைங்க யாரும் பொம்பளைங்களை அடிமையாலாம் நினைக்கிறதில்ல. ஆனால் பெண்களே நம்ம அவங்களுக்கு அடிமைன்னு நீங்களாக நினச்சிக்கிட்டு நீங்களா இப்படி செய்கிறது. நீங்கள் புரியுதா? என்ன மாதிரி இல்லை, என்ன மாதிரி மினி மாதிரி ஆளுங்கள்லாம் இப்படி செய்ய மாட்டோம். கண்டிப்பாக எங்களுக்கு என்ன முடியுதோ அதை செஞ்சுட்டு உன்னால் முடிஞ்சால் செஞ்சுக்கடான்னு ஒதுங்கிக்குவோம். ஆனால் நீங்கள் இருக்கீங்களே, அன்பால் செய்கிறது வேறக்கா. ஆனால் அடிமைத்தனமாக செய்கிறாங்க பாரு, அது வேறு. நீயும் இப்போ அப்படி தான் செஞ்சிட்ருக்க. ஜிமின் அத்தா உன் மேலே காதலாக இருந்தும் பின்னாடியே சுற்றி வந்தார்னா நீ அவருக்காக என்ன வேணாலும் செய்யலாம், அது தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் ஒருத்தருக்கு நம்மளை பிடிக்கவே இல்லைங்கும் போது அவங்க காலில் போய் கொட்டுற அன்பு கூட தேவையில்லாதது கொடுக்கும் போது அது குப்பைக்கு தாங்க போகும். ஒரு பொருள் தேவையில்லைங்கிறவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது அது குப்பையில் போகிற மாதிரி தான் அன்பும். நம்ம தேவையே இல்லை அன்பு வேணாங்கும் போது அவங்கக்கிட்ட போய் திணிக்கும் போது அது அவங்க குப்பையில் தான் போடுவாங்க. உனக்கு ஏன் இதெல்லாம் புரியவே மாட்டேங்குது? நீ இன்னும் இத்தனை காலத்துக்கு தான் இப்படி இருப்ப. எனிவே உன் பாயாசம் நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு அவன் நகர போக, நில்லடி, என்ன நம்ம சொல்லி குழப்பி விட்டு நீ பாட்டுக்க போகிற. நான் என்னத்தக்கா குழப்பினேன்? இல்லை, நீ சொன்னது எனக்கு புரியலடி. உனக்கு எது தான் புரிஞ்சது இது புரியறதுக்கு? நானும் கொஞ்சம் படிச்சிருக்கேன்டி. நீ அநியாயத்துக்கு ஏதோ உனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி பேசாத, எனக்கும் புரியும். அப்படி என்ன தெரியும் மேடம்க்கு அப்படின்னு அவ கேட்குறா. நீங்களோ அது நீ சொல்கிற மாதிரி ஆம்பளைக்கு பொம்பளை ஒத்தாசை பண்ணுறதுல என்னடியே தப்பாக கண்டுபிடிச்சிங்க. பொம்பளை வேலை செய்யும் போது ஆம்பளைங்க எப்படி உதவுறாங்க, அதே மாதிரி நம்மளும் ஆம்பளைங்களுக்கு உதவி பண்ண வீட்டில் சமைக்கிறோம். அதில் என்ன தப்பு இருக்குது? பெண்கள் வீட்டில் சமைக்கிறதும் ஆண்கள் வெளியில் போய் வேலை பார்க்குறதும் தானே உலக நீதி. ஏன் உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிற நீ? ஒரு ஆண் எப்போ பெருசாக ஆகுறானோ அப்போவே அவனுக்கு கடமைகள் வர ஆரம்பிச்சிடுது. யாரும் சொல்லி அவன் வேலைக்கு போகிறதில்ல. அவனுக்கே ஒரு வயசு வந்துட்டா நம்ம தான் சம்பாதிக்கணும், நம்ம தான் நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும்னு தோணுதில்ல. அவனாக தானே வேலைக்கு போக ஆரம்பிக்கிறான். அப்போ அவன் வேலைக்கு போய் சம்பாதிக்கும் போது நம்ம வீட்டில் சமைக்கிறது மட்டும் எப்படி தப்பாகும்? ஆண்கள் வேலைக்கு போகிறது எழுதப்படாத விதி. அதே தான் நானும் சொல்கிறேன்.
பெண்கள் வீட்டில் வேலை பார்க்குறதும் அப்படி தானே. இங்கே பார், ஒரு ஆம்பளை வெளியில் போய் சம்பாரிச்சிட்டு குடும்பத்தை பார்த்துக்கணும்னு நினைக்கிறான். ஒரு பெண் தன்னால் முடிஞ்சதை புருஷனுக்கு செய்யணுங்கிறதுக்காக வீட்டில் இருந்து அவள் குடும்பத்தை பார்த்துக்கிறா. இதில் 2 பேருமே சமம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் இதை அடிமைத்தனனும் ஆணாதிக்கம்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் பார்த்தா தான் அது தப்பாக தெரியும். அன்பாக பார்த்தா எதுவுமே தப்பு இல்லை. கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா தாயே? இல்லடி, நீயும் புரிஞ்சுக்கணும்ல. இங்கே பாரு, எதையுமே அன்பாக செஞ்சால் அது தப்பாகவே தெரியாதுடி. அக்கா, உனக்கு இவ்வளோ பேச தெரியுமா? எனக்கு பேச மட்டும் இல்லை, அன்பால் யாரையும் அடிப்பணியை வைக்கவும் தெரியும். அன்புக்கு மட்டும்தான் நான் அடிமையாகுவேன். ஆணாதிக்கத்துக்கு நான் அடிமை இல்லடி, அன்புக்கு தான் அடிமையாகவும் தெரியும், அடிமையாக்கவும் தெரியும். அட என்ன தத்துவம் அப்படின்னு ஜேகேங்க கை தட்டிட்டு வர. அப்படியே 2 பேரும் அட்டன் தம்பி ப்ரோ அப்படின்னு சாராவணிங்க அண்ணா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அட உனக்கு உன் மூளைக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்கா? எனக்கே இப்போ தான் தெரியுது. ஆனால் ஒன்று, 2 பேர் பேசுனதும் தப்பே இல்லை. கருத்தூசி போட்டதுக்கு சாரி. அதில் 2 பேருமே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்படிங்கும்போது இவ சொன்ன கருத்தை நீங்கள் சொன்ன கருத்தை அவளும் ஒத்துக்கிற மாதிரி இல்லை. இவ எந்த படத்தை பார்த்தாலும் இப்படி டைலாகாக அடிச்சு வரா. நீங்கள் வேற அவளுக்கு சப்போர்ட்டு. அட போங்கண்ணா, வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்ட்டு சாரா பாட்டுக்கு போக, இவன் என்ன எப்படி போகிறா அப்படின்னு பார்க்க, நீங்கள் அவள் கிடக்கா. அன்புக்கும் அடிமைத்தனத்துக்குமே அவளுக்கு வித்தியாசம் தெரில. இவள்கிட்டலாம் என்ன பேசுறது, இதில் இவ என்னத்தை படித்தாலோ அப்படின்னு அவள் சொன்னதை புரிஞ்சுக்காமல் நீங்கள் ஒரு பக்கம் போக, அது சரி, இது 2க்கும் நம்ம சொல்ல வர்றது புரியலையோ, விளங்கிரும். எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக அவனை புரிஞ்சுக்கிட்டா சரி தான். இவ லைஃப்பை என்னைக்கு சரி பண்ணி நான் எப்போ என் கைராவோட டூயட் பாடிட்டு ஜேகே அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்படியே அந்த நைட்டு ஒரு வழியாக ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எப்போ போல சமைச்சு வைக்க அங்கே ஜிமினும் மினியும் தான் ஃபஸ்ட்டு ஆஜராகி சாப்பிட்டுட்ருக்காங்க. மினியும் ஜிமினை நிமிந்து கூட பார்க்கல. அவளுக்கு கடுப்பு. அவனுக்கும் அதே மாதிரி தான். இந்த என்னெல்லாம் பேசினான், அந்த ப்ராஜெக்டை என் கையை விட்டு போயிடுச்சு அப்படி இப்படின்னு என்னால் ஒன்றுமே முடியாது, நான் எதுக்கும் லாய்க்கலன்னு இவள் வாய் அடைக்கணும். ப்ராஜெக்டை மறுபடியும் நான் என் கைக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு டின்னருக்கு கூப்பிட்டது கூட சொல்லாமல் அவன் பாட்டுக்கு சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்க. இங்கே மினியோ என்னமோ பண்ணி தொலை, நான் சீக்கிரம் அவங்கள எப்படியாச்சும் நான் ப்ராஜெக்டை ஒத்துக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவள் ஒரு மைண்ட் செட்டில் அவள் சாப்பிட்டா அங்கேருந்து கிளம்ப. இன்னும் ஜிமின் சாப்பிட்டு நகரவே இல்லை, அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கான். நீங்கள் மறுபடியும் அவனுக்கு சாப்பாடு அப்படியே வைக்க, அப்படியே உங்கள் கையை தான் ஒத்து பார்த்துட்ருக்கான். வலையெல்லாம் நிறையா அப்படியே கையை பார்க்க அவனுக்கே ஒரு மாதிரி இருக்குது. இங்கே உள்ள கேர்ள்ஸ் எல்லாம் வேக்சிங் அது இதுன்னு பண்ணி அந்த உள்ள ஹேரெல்லாம் எடுக்கிறாளுங்க. இதுவே ஒரு பட்டிக்காடு, ஆனால் கையில் ஒரு ஹேரை கூட காணோம், எப்படி வழவலான்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் கையில் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்க. நீங்களோ மாமா அவிய எந்த ஊருக்காரக அப்படின்னு கேட்குறீங்க. எவிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோ இன்னும் உங்கள் கையை ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்க. அதான் மாமா உங்கள் கிளிகூண்டு. எது கிளிகூண்டா அப்படின்னு அவன் இப்போ தான் நிமிந்து உங்கள் மூஞ்ச பார்க்குறான். நீங்கள் அப்படியே திருத்தன்னு முடிச்சுட்டு, நேற்று கூட அவியக்கிட்ட ஃபோனில் பேசினீங்களே, நம்ம வீட்டுக்கு சாப்பிட கூட வர சொன்னீங்களே. ஆடா பட்டிக்காடு கழுத, உன்னைய போய் அப்படின்ட்டு அவனா, அடியே அது கிளைண்ட்டுடி. ஆமாம் அதுதான் அதே தான் அவிய தான். எந்த ஊருக்காரவ? அவங்க என்ஆர்ஐ, பூர்வீகம் இங்கே தான், நம்ம ஊர் பக்கத்தில். காரைக்குடியாக இருக்குமோ? மேபி இருக்கலாம். அப்போ செட்டிநாடா என்னடி அப்படின்னு. அதான் மாமா, காரைக்குடினா அவிய செட்டிநாடு சமையல் தான் சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு தான். இதான் மாமா, இதில் எனக்கு அந்த யூடியூப்பில் இந்த சமையல் குறிப்பெல்லாம் வருமே, அதில் காரைக்குடி செட்டிநாடு சமையல் மட்டும் வச்சு கொடுங்க மாமா. எதுக்கடி அது? அதை பார்த்து தான் மாமா நான் சமைக்கணும். நீ பொதுவாகவே நல்லா தானே சமைப்பேன். நான் நல்லா சமைப்பேன் மாமா, இருந்தாலும் அதில் எது நல்லா இருக்குன்னு வரும், அதை பார்த்து சமைச்சா இன்னும் நல்லா இருக்கும்ல. சொதப்பிட மாட்டியே, அதுக்கு தான் மாமா இதில் பார்க்கணுன்னு சொல்கிறேன். கொஞ்சம் வச்சு கொடுங்க மாமா, எனக்கு இதில் எதுவும் அமுத்துறதுன்னு தெரியாது. ஃபோனை மட்டும் வச்சுருக்கா, ஒரு மண்ணும் தெரியாதா அப்படிங்கிற மாதிரி அவனும் சரி அப்படின்னு அதில் அவங்களுக்கு டைப் பண்ணி கொடுக்குறான். அது சர்ச்சில் போனதும் நிறையா வீடியோஸ் வருது. அப்பாடா இதில் நிறையா இருக்குது, தமிழில் தானே மாமா சொல்லுவாங்க. இருக்கும் அப்படிங்கிறான். சரி மாமா, நான் இதை பார்த்து கற்றுக்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் நிற்க. அவனும் அப்படியே உங்களை அப்படியே பார்த்துருக்க. நீங்கள் வீடியோவே பேன் பார்த்துட்டுருக்க. அவனும் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கான், என்ன மாமோ அப்படின்னு அப்படியே முழிக்க, இப்படி நிற்காத அப்படின்னு தூக்கி சொல்லியிருக்க சேலையை பிடிச்சி இருக்க. நீங்கள் ஐயோ மாமா அவத்த விட்டுறாதிய அப்படின்னு இப்படி கட்டியிருக்கா பாரு அப்படின்னு அவன் மறைச்சிட்டு, இப்படி இடுப்பை காட்டி நிற்காதன்னு சொல்லி கல்லன்னு இப்போ இடுப்பில் ஒரு கிலோ. ஆமாம்மா வலிக்குது, இப்படி காட்டி நின்னா அப்புறம் கடிச்சு வச்சிருண்டி.
அப்படின்னு நீங்கள் முழிக்க அவனும் அந்த பக்கமும் அப்படியே சரி பண்ணிட்டு இப்போ நல்லா இருக்க மாறாப்பா கூட விடாமல் மேலே அப்படியே வந்துட்டு ஃப்ளீட்ஸ் இங்கே பாரு எப்படி இருக்குன்னு அப்படிங்கிறான். அது நல்லா தானடா இருக்குது. ஐயோ இவர் ஆனர் இவன் பேட் டச் பண்ணுறான், பிடிச்சி போடுங்க ஜெயிலில். இது என்னோட மைண்ட் வாய்ஸ். அவனும் அப்படியே வேணுனே உங்களை அப்படியே உரசிக்கிட்டு அவங்களுக்கும் அவன் கை அப்படியே மேலே பட செஸ்ட்டில் அப்படியே உரசிக்கிட்டு அவன் சாரியை சரி பண்ண உங்களுக்கு இங்கே கை காலாம் அப்படியே நடுக்க ஆரம்பிக்குது. இவர் இன்னும் காலையிலேயே ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே நிற்க அவனும் இவ்வளோ தொட்டா என்னென்னமோ பண்ணுது சிவனை இருக்குது அப்படின்ட்டு இப்போ திருப்பி உங்கள் ஹிப்பில் ஒரு கில்லு ஏமாமோ அப்படின்னு பார்க்க பின்ன எப்போ பார்த்தாலும் அங்கேயும் இங்கேயும் காட்டிக்கிட்டு நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அரைக்குறையாக ட்ரெஸ் பண்ணாதேன்னு. நான் எங்கள் மாமா அரைக்குறையாக பண்ணேன் ஒழுங்காக தான் ஒழுங்காக முடிக்கிறத இப்போ நான் சரி பண்ணேனாக்கும். சரி மாமா இனிமேல் அப்படி பண்ணலை இப்படி தான் சொல்கிறியே தவிர மறுபடியும் வந்து இப்படி தான் அரைக்கும் குறைவா நிற்கிற. ஒழுங்காக இரு, கதவை லாக் பண்ணிக்கோ. அந்த ஜேகே கிட்ட தேவையெல்லாம் பேசாத. அப்புறம் புதுசாக ஒருத்த வந்திருக்கானே அவன்கிட்ட பேசாத. சரி மாமு. ஓன் மண்டையாட்டுன்னு இந்த பக்கம் போனதான் அவங்க கூட உட்காந்து கூத்தடி அப்படின்னா திட்டவன். சரி நான் போயிட்டு வரேன், ஜாக்கிரதையாரு. சொன்னதெல்லாம் புரிஞ்சதில்ல, அவனுக்கிட்ட பேசவே கூடாது, வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, ஜாக்கிரதையாரு அப்படின்லாம் 1008 அறிவுரை சொல்லிவிட்டு அவன் கிளம்ப. ஆடா போமாமோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்பாடான்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ திருப்பி அந்த வீடியோவை பார்க்கலான்னு போனால் அவங்களுக்கு தான் வந்து பார்க்க தெரியாது. ஸோ இதில் தான் நான் எடுத்து கொடுத்தாக எங்கே போச்சு ஐயோ காணுமே அப்படின்னு யூடியூப்பில் போட்டு அங்கேயும் இங்கேயும் தேடுறீங்க, உங்களுக்கும் வரல. ஐயோ அடியாத்தி இப்போ என்ன பண்ணுவேன், மாமா போனதுமா அப்படி ஆகணும். அவர் இருந்த வரைக்கும் வந்துச்சு, இப்போ போயிருச்சு, அம்பட்டும் காணோம். இப்போ நான் எங்கேன்னு போய் தேட. சரி அதான் நம்ம சாரா இருக்காளே அவளை எழுப்பி கேட்போம் அப்படின்னு சாரா நல்லா குப்பரை அடித்து தூங்கிட்டு இருக்கா. பக்கத்தில் போய் அடியே சாரா எருமை எழுந்துருடி அப்படின்னு எழுப்ப. சும்மா இரு, நீ தான் காலங்காத்தாலும் எந்திரிச்சு உயிரெடுக்காதக்கா, போக்காங்கிட்டு எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு அவள் திரும்பி படுக்க. சாரா ப்ளீஸ் சாரா எனக்கு ஹெல்ப் பண்ணுடிங்கிற மாதிரி எழுப்பி விட. என்னக்கா உன் பிரச்சனை, காலங்காத்தால மனுஷனை டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு அவள் எழுந்துக்கார. ரெண்டி மணி 9டி, இதுதான் உனக்கு காலங்காத்தாலையா? அக்கா இதெல்லாம் எனக்கு நடுஜாமம், சும்மா இருக்கியா கொஞ்ச நேரம்? இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? இதில் எனக்கு ஒரு வீடியோ வேணும், எடுத்து கொடுடி. என்ன வீடியோக்கா? அது அந்த காரைக்குடி செட்டிநாடு சமையல்லாம் இருக்கும்ல அந்த வீடியோடி. ஓ ரெசிபி வீடியோவா? அதே தாண்டி. அது மாமா கிட்ட கேட்டேன், எடுத்து கொடுத்தாவா, ஆனால் திருப்பி ஏதோ நான் அமுத்திட்டேன், எல்லாம் போயிடுச்சுடி. எங்கே போச்சுன்னு தெரியல, கண்டுபிடிச்சி கொடுறி. இருக்கா போலீஸில் போய் சொல்லுவோம். ஏன்டி நீ தானே கண்டுபிடிக்க சொன்ன? திமுறா, உனக்கு தான் எல்லாம் தெரியுமே, நீ தான் ஆளினால் அழகுராணியாச்சே, கொஞ்சம் எடுத்துக்கூட. நக்கல். சாராவோ காரைக்குடி சமையலுங்கிற பதிலாக கொரியன் ஸ்டைலில் எதையோ போட்டான். இங்கே கொரியன் சீரியஸ்லாம் வருது, அதெல்லாம் பார்த்தவளோ ஆஹா நம்ம ட்ராமா அப்படிங்கிற மாதிரி அவள் 1 by 1 பார்க்க ஆரம்பிச்சிடுறா மெய் மறந்து. நீங்களும் அவளே உத்து பார்த்துட்டு என்னடி இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அக்கா நீ இது பார்த்ததில்ல, இதான் கொரியன் சீரியஸ், கொரியன் ட்ராமா சூப்பராக இருக்கும், வா சேர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு அவங்கள கூப்பிடா. நீங்களும் அடி ஏறுமை, நான் என்ன கேட்டால் நீ என்னடி வைக்கிற அப்படின்னு. அதில் வேற ஒரு கிஸ்ஸிங் சீன் வேறு. நீங்கள் ஆத்தி அப்படின்னு உங்கள் கண்ணையும் பொத்தி அவள் கண்ணையும் பொத்த. அடியே உன் கண்ணை பொத்துற சரி, என் கண்ணை ஏண்டி பொத்துற, கையேறி அப்படின்னு சொல்லிட்டு அவள் கை விரல் எடுக்கல. அப்படியே சாரா பார்க்க. நீங்களும் அதெல்லாம் பார்க்கக்கூடாதுடி, உங்கள் வயசு என்ன வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு சாராவை போட்டு பொத்துறீங்க. ஐயோ இவ ஒரு அம்மாஞ்சி, அம்மாஞ்சியாக இருக்கிறதால என்னையும் அப்படியே ஆக்க பார்க்குறா, சாமியாரா போவேன் அடி. நான் வந்தேன் அடி விட்ரி, ஒரு சீனாவது பார்த்துக்கிறேன், ஒரு பிட்டு கூட பார்க்க விட மாட்டேங்கிறாளே, நான் புழப்பிட்டு இருக்கேன். இங்கே இப்படி நீங்கள் அடிச்சிட்டு விழுக. இங்கே ஜிமினோ அப்படியே மினியை முறைக்கிற மாதிரி பார்த்துட்டு உட்காந்துருக்கா. அவளும் எதையுமே கண்டுக்கல. அவனும் பெரிய இவ பேச மாட்டாளோ, பேசலன்னா போடி அப்படிங்கிற மாதிரி அவனும் கண்டுக்காமல் இருக்கா. கரெக்டாக அவன் திரும்பும்போது இவ பார்க்குறது என்ன பார்க்கக்கூட மாட்டேங்கிறான். பெரிய இவன் இருக்குடா அவனுக்கு எல்லாத்துக்கும், என் காலில் உன்னை விழ வைக்காமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்டு சரி இவனையே பார்த்துட்டு இருந்தால் வேலை காக்காது, நம்ம வேணால் அந்த ஆள்கிட்ட போய் பேசி பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு அந்த ப்ராஜெக்டை பற்றி தனியாக பேசுறதுக்காக அவள் தான் ஜிமின்ட்டு சொல்லாமே அவள் ஒரு பிளான் பண்ணி அவள் லஞ்சுக்கு அவனை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறா. போனதும் அவனை போய் பார்த்து மீட் பண்ணி அந்த கிளைண்ட்டுக்கிட்ட பேசுகிறா. அவனும் அவள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸு எல்லாம் பார்த்து அவளை மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே ஸ்கேன் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு ஆஹா ஆள் செம்மையாக இருக்காளேங்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்கான். சார் அப்புறம் நீங்கள் என்ன முடிவெடுத்திருக்கீங்க? ஒரு டைம் எங்களுக்கு நீங்கள் சான்ஸ் கொடுக்கலாமே, மறுபடியும் எங்கள் ப்ராஜெக்டை வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கரெக்டாக இந்த டைம் பண்ணுவோம் அப்படி இப்படின்னு அவள் பேச. ஷூர், நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்குறதுனால நான் ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாமே அப்படிங்கிற மாதிரி அவனும் ஃபுட்டெல்லாம் நவுத்தி வைக்கா. ஓகே அப்படிங்கன்னு சாரா சி
மினியோ பேசிகிட்டே சாப்பிட மினி 2 பேர் சாப்பிடும் போது தெரியாமல் கொட்டுற மாதிரி அவன் மேலே சூப்பை ஊற்றி விட்டுறான். அப்படின்னு சொல்லிட்டு அவள் எழுந்து நிற்க, அச்சோ சாரி, ஐ எம் ரியலி சாரி, அது தெரியாமல் உங்களுக்கு சூப் எடுத்து கொடுக்கலான்னு தான் நினச்சேன். இட்ஸ் ஓகே சார், பரவாயில்ல அப்படின்ட்டு அவ்வளோ ட்ரெஸ்ஸில் மேலே நிறையா ஊற்றிட்டனால சரி நான் கிளம்புறேன், இதை பற்றி நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள் அப்படின்ட்டு நகர போக, ஏன் இப்படியே போகிறேங்கிறீங்க, பின்ன வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் போகலாமே, இது வாஷ் பண்ணணுமா, ஆமாம் நீங்கள் வாங்க என் கூட, நான் இங்கே ரூம் எடுத்தால் தங்கியிருக்கேன், ஸோ என் ரூமில் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு பொறுமையாக போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை சார் பரவாயில்ல இருக்கட்டும், நான் கிளம்புறேன் அப்படின்னு மினி இருக்கிற போக, அட என்னம்மா நீ, என் மேலே உனக்கு அப்போ நம்பிக்கையே இல்லையா, நான் அப்படிலாம் தப்பான ஆள்லாம் இல்லைம்மா, ஏதோ உன் மேலே அப்படி சூப் கொட்டிருச்சுன்னு தான் ஒரு அக்கறையில் சொன்னேன், என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா பரவாயில்ல விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஐயோ காரியமே கெட்டுரும் போலே, இந்த ப்ராஜெக்டை ஓகே பண்ண நினச்சிருந்தா இவன் வேறு அப்படின்ட்டு, சரி அவன் என்ன க்ளீன் பண்ணிக்க தானே கூப்பிட்றான், பார்த்தா அப்படி ஒன்றும் தெரில அப்படின்னு நினச்சிட்டே மினியோ சரி சார் வரேன் அப்படிங்கிறா. சரி வா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். போயிட்டு நீங்கள் வாஷ்ரூமில் போய் வாஷ் பண்ணிக்கோங்க அப்படிங்க. அவளும் போய் அப்படியே மேலே ட்ரெஸ்ஸை வந்துட்டு நல்லா தண்ணி வச்சு கழுவுக. அவள் ட்ரெஸ் எல்லாம் ஈரமாகி இப்போ உள்ளே போட்டிருக்க இன்னர்ஸ் வரைக்கும் தெரியுது. அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டான ட்ரெஸ் தான் போட்டிருக்கா. ஸோ தெரியும். அவள் அப்படியே நிற்க, என்னாச்சு அப்படின்னு அவன்கிட்ட வந்து கேட்க, ஒன்றும் இல்லை ட்ரெஸ்ஸு கொஞ்சம் ஈரமாக இருக்குது அதான் அப்படின்னு அவள் அங்கேருந்து உள்ளேருந்தே சொல்ல, இந்தாங்க இந்த டவலை வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு டவல் கொடுக்குறான். ரொம்ப நல்லாவும் மாதிரியே நடந்துக்கிறான். அவளும் சரின்னு சொல்லி அந்த டவலை வாங்கி மேலே சுற்றிக்கிட்டு அப்படியே வெளியே வர, சரி நீங்கள் உட்காருங்க, நம்ம சரியாகவே சாப்பிடல, ஸோ உங்களுக்கு ஜூஸ் கொண்டு வர சொல்லியிருக்கேன், அது வந்ததும் வாங்கி குடிங்க, நான் அதுக்குள்ளே ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் நகர. ஓகே அப்படின்ட்டு அவளுக்கும் அங்கே உட்கார முடியல தான், இருந்தாலும் சரி கிளைண்ட் ஆச்சே, அதுவும் இல்லாமல் ப்ராஜெக்டை ஓகே பண்ணிடுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவளோ அப்படியே உட்காந்துட்ருக்க. அங்கே வந்தது வேறு யாரும் இல்லை, கைரா தான். அவள் அப்படியே டோரை ஓப்பன், எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு வர, எது நீயா அப்படின்னு மினி பார்க்க, நீயா நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு பார்க்குறா. நான் கிளைண்ட்டை பார்க்க வந்தேன், உனக்கு என்ன இங்கே வேலை, ஹலோ இது என் பாஸோட ஹோட்டல் தான், அதுக்கு நீ என்ன சர்வண்டா அப்படின்னு கேட்குறா. அது உனக்கு தேவையில்லாத வேலை, நான் சர்வண்டாக என்னவா வேணால் இருந்துட்டு போகிறேன், ஆனால் நீ பார்க்க வந்திருக்கவனுக்கு எதுக்கு இது தேவை, எங்களோட ஹோட்டலில் இந்த வேலையெல்லாம் நாங்கள் பார்க்குறதில்ல, அதனால தான் யார் என்னன்னு பார்த்து போலீஸில் பிடிச்சி கொடுக்கலான்னு வந்தேன் அப்படிங்க. எது போலீஸ்லையா, எதுக்கு, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு அவள் பார்த்துற. நீ என்ன பண்ணியா, அப்போது இதை கேட்டது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸு பக்கத்தில் ஒரு பேப்பர் இருக்குது அதையும் காட்ட, ஜூஸ் நான் ஆர்டர் பண்ணல, அவர் தான் எனக்காக சொன்னார், ஜூஸ் கேட்டது ஒரு குத்தம்மா, ஹே விளக்கண்ண, ஜூஸை நான் சொல்லலை, பக்கத்தில் இருக்க அந்த கவரை பாருடி. கவர், அதுக்குள்ளே என்ன இருக்குது, ஹீலியம் பலூன் எடுத்து ஊதி விளையாடுறீங்களா 2 பேரும், என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கடுப்பா, என்ன நினச்சிருக்க, மைண்ட் ஒரு வேர்ட்ஸ் ஓவராக பேசிகிட்டு இருக்க, ஏதோ ஜிமினுக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு பேசாமல் இருக்க அப்படின்னு, இல்லாட்டி மட்டும் குளிச்சிடுவியா நீ, ஹே நீ இங்கே வந்திருக்கிறது முதல் ஜிமினுக்கு தெரியுமா, இங்கே என்னம்மா நடக்குது, உன்னை பார்த்தா ஏதோ சரியா இல்லையே அப்படிங்க, என்ன நீ ரொம்ப ஓவராக பேசுகிற, பின்னா இதெல்லாம் கேட்டால் ஓவராக பண்ணாமல் வேற என்ன பண்ணுறதான் அப்படின்னு இப்போ உள்ளே இருக்கிறத எடுத்துக்காட்ட, இது அதான் சொன்னனே ஹீலியம் பலூன், நீயும் அவனும் உட்காந்து ஊதி விளையாடுங்க, வார்த்தையை அழந்து பேசு, தேவையில்லாமல் என்னை இரிட்டேட் பண்ணாத, இதை நானாக கேட்டேன், கேட்டது அவன் தானே, அந்த நீங்கள் 2 பேரும் யூஸ் பண்ண தானே கேட்டிருப்பான், ஐயோ இல்லை அப்படின்னு அவள் பதற. இங்கே அதுக்குள்ளே ரெஸ்ட் ரூம் போனவன் வெளியில் வந்துடுறான். ஹே ரூம் சர்வீஸா, நீங்கள் கொடுக்க வந்ததை கொடுத்தாச்சுன்னா கிளம்ப வேண்டியதானே, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்க. அது வந்து சார் இவங்களுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாதுங்கிறாங்க அதான் அப்படின்ட்டு இருக்க. யூ பாஸ்டர், என்னடா இது, இதெல்லாம் இதுக்கு வந்துச்சு அப்படின்னு மினி அவன்கிட்ட சண்டைக்கு பாய. இப்போ அவனோ, என்னடி ரொம்ப பெரிய விளையாட்டு பேசிகிட்டு இருக்கா, கீழே உட்காந்துருக்கும் போது நீயும் என்ன குறுன்னு பார்த்தா தானே அப்படிங்கிற, டே நீ ப்ராஜெக்ட் கொடுப்ப அப்படிங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட பேசினே தவிர மற்ற எந்த எண்ணமும் இல்லை, கைரா ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு மினி கைரா பிடிக்கா. கைராவோ, என்ன தான் எதிரியாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் உன்னை அப்படியே விட்டுட்டு போகிற அளவுக்கு நான் ஒன்றும் கேட்டவே இல்லை, ஸோ ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்க. என்ன இவ உனக்கு ஹெல்ப் பண்ண போகிறாளா, ஆனால் உன்னை விட அவள் செம்மையாக இருக்கா, நான் வேணா ஒன்றை அவளோடையும் பண்ணிட்டு வரேனே அப்படிங்கிற மாதிரி, எனக்கு 1 தான் கிடைக்கும்னு நினச்சேன், பட் 1+1 ஆஃபராக 2 கிடச்சிருக்கு, நீ என்ன சாதாரண ரூம் சர்வீஸ் தானே, உன்னையும் சேர்த்தே முடிச்சுட்டு போகிறேன், அவன் கேட்பான் என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் போய் டோரை லாக் பண்ண. எதை என்ன நீ முடிக்க போறியா, அது சரி அப்படின்னு சொல்லிட்டு கைராவோ இப்போ நான் பிளாக் பெல்ட்டா வா பார்க்கலாங்கிற மாதிரி கராத்தே போட்டில் நிற்க. அவனும்
ஆஃப்டர் ஆல் சாதாரண பொம்பளை என்னடி பண்ணிடுவா அப்படிங்கிற மாதிரி கிட்ட வர மினி என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கா. ஆனால் இங்கே கைராவோ, ஹே என்னடா பொம்பளைன்னா உனக்கு அவ்வளோ ஈஸியாக போச்சா, மேலே கை வச்சிருவியா நீ படவா ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை வைக்க வந்தவனை அப்படியே முறுக்கி பின்னாடி பிடிச்சி, என்னடா நினச்சிட்ருக்க, என்னை ஈஸியாக நினச்சிட்டா, அந்த மினி பைத்தியமாக நினச்சியா, நீ சொல்கிறதெல்லாம் கேட்டு பைத்தியம் மாதிரி இருக்கிறதுக்கு நான் தெளிவான ஆளுடா, என்கிட்ட உன்னோட பாச்சா பழிக்காது மண்டையா அப்படின்னு சொல்லி மண்டையை அப்படியே செவுத்துல ஒரு முட்டு. அவனுக்கும் தலையே கிறுகிறுன்னு சுத்துற மாதிரி இருக்குது. அப்படியே 2 காலுக்கு நடுவில் ஒரு எத்து தான். ஐயோ மணியே மணின்னு ஒளியேங்கிற மாதிரி அவன் அதை பிடிச்சிட்டு அப்படியே படிக்க கைரா கடைன்னு வந்து கதவை திறக்க அங்கே நெடியாக நின்றுட்டுருக்கான். என்னாச்சு, நீ ரூமுக்கு வரும்போதே சொல்லிட்டு வந்தால 5 நிமிஷத்தில் வரலன்னா வர சொல்லி, அதான் வந்தேன். நான் நினச்ச மாதிரி தான் பாஸ், இது ஏதோ சரியாக பண்ணலன்னு தான் நானே வந்தேன். நம்ம ஒன்றும் அந்த மாதிரி ஹோட்டல் நடத்தலையே. இவன் இது அந்த மினி தானே? எஸ் பாஸ், உங்களுக்கு கூட ஞாபகம் இருக்கா? அவளை ஏதோ பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். ஓ அப்படி சொல்லிட்டு இப்போ தயங்கவன என்ன பண்ண அப்படிங்கிற பார்க்க கைரா, என்கிட்டே வாலாட்ட பார்க்குறாரு சாரு, என்கிட்ட முடியுமா, என்ன சாதாரணமாக நான் பொண்ணுங்கன்னு நினச்சிட்டாரு போல, அதானே என் ஆளுக்கிட்ட வேலைக்காமா, நானே அவகிட்ட குமுறு கஞ்சி காய்ச்சிட்டு இருக்கா என்னையவே டெய்லி போட்டு, இதில் நீ அப்படின்னு ஜேகே வாங்க வர, நீங்கள் ஜேகேவை அப்படியே கைரா அப்படியே ஜேகேவை மறைக்க, சாரிடி ஆனாலும் எனக்கு தெரியுமேடி என் ஆளை பற்றி அப்படிங்க. நீ அதுக்கு தான் இப்போ வந்தியா? பின்ன எதுக்கா? எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ஓடி வந்தேன். என்னதான் நீ முரட்டு பொண்ணாக இருந்தாலும் என்னோட ஆளாச்சே, எங்கே தயங்க பார்க்கலான்னு வந்தேன். உன்னை இந்த மாதிரி ரூமுக்கு போய்க்கோ 5 நிமிஷத்தில் வரலன்னா வர சொன்னேன்னு தயங்க சொன்னதும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதான் கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் நீ அவனை முடிச்சிட்டின்னா நீ பாட்டுக்கு ஜெயிலில் போய் உட்காந்துக்கோ, அப்புறம் என் வாழ்க்கை என்னக்கிறது, என் வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு ஜெயிக்கவோ போகல மாதிரி பண்ணேன். போடா அப்படின்னு கயிறை அடிக்க அவன் சிரிக்கிறான். எனக்கு தெரியும்டி ராட்சசி, நீ உன்னை எவனும் தொட விட மாட்டேன்னு, இருந்தாலும் ஒரு பயம்தான். எப்போவுமே இப்படி அசட்டு தைரியத்தில் இருக்காதடி, ஏதாவது பண்ணியிருந்தானா பண்ணுவான், பண்ணிட்டானா என் உயிர் போகிறதுக்கு முன்னாடி அவனை கொண்டுட்டு தான் சாவேன். அப்படின்னு இங்கே 2 பேர் லவ்ஸ் ஓட்டிக்கிட்டு இருக்க தயாங்கோ, அவனை நீ அடித்த அடியில் சார் பரலோகம் போயிட்டு வந்திருப்பார் போல் லைட்டாக. என்னடா இன்னொரு அடி கொடுத்து உன்னை நானே டேரெக்டாக டிக்கெட் வாங்கி கொடுக்குவா அப்படிங்கிற மாதிரி தயாங்க நெருங்க. அவனும் நோ அப்படின்ட்டு மூஞ்சில் கை வச்சுட்டு கத்திட்டு இருக்கான். படவா உனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாதிப்பா. அப்படியே மினிக்கிட்ட வந்து ஜேகே, நீ இப்போ ஓகேவா அப்படிங்கிறான். அப்படின்னு நல்லா சொல்லு, நீ ஓகே தானே, உனக்கு எதுவும் இல்லைல்ல, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படிலாம் கேட்க, எதுக்கு இப்படி திரும்ப கேட்குறான் அப்படின்ட்டு அவளோ, ஒன்றும் இல்லையே நான் நல்லா தான் இருக்கேன். அப்போ சரி அப்படின்னு ஜேகே 2 கை தேய்ச்சி பொலிர்னு ஒரு அவள் கன்னத்துலேயே. அவளோ கன்னத்தில் அப்படியே கவிச்சிட்டா, அடே எரும மாடு என்ன ஏன்டா அடிச்ச அப்படிங்க. எதை எரும மாடா அப்படின்ட்டு மறுபடியும் ஜேகே அறைய போக கைரா சும்மா இரு அப்படின்னு பிடிச்சிக்க. பின்னா வாயை பற்றியா, இதுக்கு வாய் மட்டும் காது வரைக்கும் கிளியுது. ஏன்டி சனி, உனக்கு போகிறதுக்கு வேறு இடமே கிடக்கல, ஹோட்டல் ரூம் தேடி வந்திருக்க. மைண்ட் யூர் வேர்ட்ஸ், நான் ஒன்றும் தெரியுது அவனை பார்க்க வந்திருக்க, ஆனால் ஒரு ஆம்பளையை பார்க்க போகிறங்கிற அறிவில்லை, அவன் கூப்பிட்டான ரூம் வரைக்கும் வந்துடுவியா? என்னடி இது, ஒரு பொண்ணுக்கு ஒரு ஏஜுக்கு மேலே சும்மாவே ஒரு எப்போவுமே ஒரு உள்ளுணர்வு இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆம்பளை பக்கத்தில் இருக்கும்போது எதுவும் தப்பாக நடந்துடக்கூடாதுன்னு எப்போவுமே ஒரு அது என்ன சொல்கிறது, ஒரு ஆக்டிவாகவே இருப்பாங்க அப்படின்னு. ஆனால் அது எப்போ இப்போ உனக்கு தூங்கிருச்சா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, அது அப்படின்னு இப்போ மீனிங்க்கு எதுவுமே சொல்ல முடியல. ஒரு மாதிரி சங்கடமான சூழ்நிலையில் இருக்கா. கைராவது பச்சுட்டு, அவளே ஏதோ பிரச்சனை அப்படின்னு இருக்கா, இதில் நீ வேற ஏன்டா அப்படிங்க. பின்ன என்னடி, நம்ம மட்டும் கொஞ்சம் லேட்டாக வந்ததா அவளோட நிலமை என்ன ஆகுறது? இவளே கெதின்னு ஒருத்தன் இவ பின்னாடி சுற்றிட்டு இருக்கான், இவன் நமக்கு என்னான்னு எவன் பின்னாடியாவது போனால் நம்ம தான் பார்த்து காப்பாற்றி விட முடியும். ஏதோ ஒரு டைம் ஹெல்ப் பண்ணிட்டேங்கன்னு ஓவராக பேசாத பத்தியா, இதுக்கு திமுற. அப்புறம் இங்கே நடந்தது ஜிம்மினுக்கு தெரிய வேணாம். ஜிம்மினுக்கு தெரிஞ்சா உங்கள் கௌரவம் குறைஞ்சிருமோ, கீரோட தலையிலேருந்து இறங்கிடுமா? ப்ளீஸ், அவன் இதை வச்சு எனக்கு கிண்டல் பண்ணுவான், அவெல்லாம் ஒன்றும் அப்படி பண்ண மாட்டான், வேணாம் எனக்கு ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது ப்ளீஸ் அப்படின்னு கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணி கேட்க. இப்போ ஜேகேவோ, எங்களுக்கு வேறு வேலை இல்லை, இங்கே என்ன நடக்குது போகுதுன்னு சொல்கிறத வேலையா, அதெல்லாம் ஒன்று சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விரட்டி விட. இப்போது அங்கேருந்து கிளம்ப இங்கே நீங்களும் சார் அவன் கையை பேசிட்டு நிற்க. 3 பேர் கீழே வராங்க. என்னாச்சு அப்படின்னு நீங்கள் தான் முதல் கேட்குறீங்க. ஆக்சுவலி நீங்கள் தான் அவங்க வரதே பார்த்துருப்பீங்க, 2 பேர் ரூமுக்கு போகிறத பார்த்துட்டு தான் நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பீங்க. ஸோ அதனால தான் இதெல்லாம் நடந்து கைராவோ. ஆனால் உன்னால் மட்டும்தான் கெட்டவங்களுக்கு கூட நல்லதை நினைக்க முடியும். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அவள் உன் லைஃப்பை எப்படியாவது பறிச்சுக்கணும்னு நினைக்கிறா, ஆனால் அவள் லைஃப்பை காப்பாற்றணும்னு நினைக்கிற பற்றியா, யூ ஆர் ஸோ கிரேட். இதெல்லாம் எல்லாருக்கும் வராதுப்பா ஜேகே, நான் சொன்னல இவள் ஒரு ரேர் பீஸ். தயாங்க அப்படி உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான்.
அதெல்லாம் இல்லை. எனக்கு ஏதோ அவங்க 2 பேரும் ஒன்றா போல தப்பாக தோணுச்சு. அந்த ஆள் வந்ததுலேருந்து மினி அக்காவை பார்க்குற பார்வையே சரியில்லை. அதனால தான் அப்படி சொன்னேன். நல்ல வேளை அவியலுக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு கேட்க, பரவாயில்ல, பட்டிக்காடாக இருந்தாலும் உனக்கு இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சாரா சொல்கிறான். ஏண்டி நீயும் அதே பட்டிக்காடாக தான் இருந்த? அதெல்லாம் சரிதான்க்கா. ஹே, பொய் சொல்லாதடி, நீ சொல்லி தான் நானே அதை கவனித்தேன். ஏண்டி உனக்கு பிடிக்காத மாதிரி நீயும் இப்படி பண்ணுற? மினியை பிடிக்கலன்றாலும் உனக்கும் ஒரு பொண்ணாக ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுல்ல அப்படிங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சாரா திரும்பிக்கா. ஜேகே, அப்போ அதை சொன்னது நீயா அப்படிங்க. ஆமாம், அதானே பார்த்தேன் இந்த தத்திக்கு எதுக்கு இந்த அளவுக்கு அறிவு இருக்குன்னு. ஐயோ, அவிய ரூம்குள்ளே போனது எனக்கும் தப்பாக தான் பட்டுச்சு. உனக்கு தப்பாக பட்டது வேறு மாதிரி இருந்திருக்கும், ஆனால் சாராக்கு தப்பு பட்டது வேறு மாதிரி இருந்திருக்கும் இல்லையா சாரா? கரெக்ட். அந்த ஆளோட பார்வையே சரியில்லை. எப்படியும் இவன் ஏதோ தப்பு பண்ண தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறான்னு தோணுச்சு. அப்படியாடி? பின்ன என்ன, அதனால தான் இவங்கக்கிட்ட சொல்லி போய் பார்க்க சொன்னேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு எப்போவுமே ஏன் அக்கா அவள் லைஃப் நல்லா இருக்கணும், அதுதான். அதில் மினி சனிலாம் வந்தால் அதை கட் பண்ணி விட்டு தான் பார்ப்பேன். இப்போ கூட நம்ம நினச்சிருந்தா அவள் எப்படியோ போட்டோம், அவள் லைஃப் ஸ்பாயில் ஆகட்டும், இதை வச்சே ஜிமின் மாமாட்ட இதை அவளை பிரிக்க முடிஞ்சிருக்கும். பட் எனக்கு அப்படிலாம் தோணலை. என்ன இருந்தாலும் அவ்வளோ ஒரு பொண்ணு தானே, தான் அப்படிங்கிற மாதிரி சாரா சொல்லிட்டு நடக்க, இப்போ தயங்கோட பார்வை உங்ககிட்டேருந்து அப்படியே சாரா பார்க்கும். என்ன பொண்ணு இவ இத்தனோன்னு இருக்கா, இவ்வளோ பேசுகிறாங்க மாதிரி. ஜேக்கேவும் அப்படி தான் பார்த்துட்டு இருக்கா. கைரா ஆல்சோ குட்டியும் இருக்கா, ஆனால் மினி பட்டாசு தான் அப்படிங்க. நீங்களோ பேந்த முழிச்சிக்கிட்டு பாவமாக பார்க்குறீங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கே கேட்க, அங்கே அப்படின்னு கை காட்டுங்க. ஜிமின் தான் காரில் வந்து நின்றுருக்கான். நீயே பயந்து மாட்டிக்காத, அவன் எதுவும் தெரிஞ்சுலாம் வந்திருக்க மாட்டான், நீ இங்கே இருக்கன்னு நினச்சி வந்திருப்பான் அப்படிங்க. ஆமாம், என்கிட்ட கேட்டாக நான் இங்கே இருக்கேன்னு சொன்னேன். எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அப்புறம் நீங்கள் முழிக்கிற. இல்லை மினி அக்காவை பார்த்துருப்பாங்களோ, அவங்க வேறு எதுவும் சொல்ல வேணான்னு சொன்னாங்களே. வா, ஏன் என் பையன் சாவர அப்படின்ட்டு அப்படியே கூட்டிகிட்டு வர. இப்போ ஜிமின் அப்படியே உங்களை மறைச்சிட்டு இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு. அது வந்து எதோ சொல்ல வர, முன்னாடி வந்து ஏறு அப்படிங்கிறான். அது வந்து அப்படின்னு இப்போ ஜேக்கே கையை பிடிச்சி, நீயா வளராதா, அவனா ஏதாவது சொன்னால் மட்டும் பதில் சொல்லு அப்படின்னு மண்டே ஆட்டிட்டு போய் ஏற. இப்போ ஜேக்கே பின்னாடி ஏற, நீ கடா வர அப்படின்னு. இல்லை நான் சாரா எங்க அப்படின்னு ஜிமின் கேட்க, சாரா இங்கே தானே இருந்தா அப்படி திரும்பி பார்க்க. சாரா அந்த பக்கம் நடந்து போயிட்டு, சரி அவளை நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு ஜேக்கே நகரா. இப்போ ஜிமினோ நாங்கள் வீட்டுக்கு போகிறோங்கிற மாதிரி அவன் கரெக்டாக அட பரதேசி அப்படின்ட்டு, சரி நம்மளாம் ஒன்றா போய்க்கலாம் அப்படின்ட்டு கைராவும் சாராவையும் கூட்டிகிட்டு ஜேக்கே போகலாம் அப்படின்ட்டு வர. இப்போது சாராவோ அந்த பக்கம் ஒரு குல்ஃபி வண்டி நிற்கிறத பார்த்துட்டு அது பக்கம் தான் போயிட்டுருக்கா. ஹே, எங்கே போகிற அப்படின்னு தயாங்க வந்து பார்க்க, அது அங்கே குல்ஃபி இருக்குது. ஓ, குல்ஃபி வேணுமா உனக்கு? ஆமாம், நல்லாயிருக்கும், ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. சரி சாப்பிட்லாமே அப்படின்னு இப்போ கைரா ஜேக்கே ஆல்சோ அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அப்படியே 4 பேரும் அந்த குல்ஃபியை சாப்பிட்டுட்டே கொஞ்சம் நடந்து போயிட்டே பேசலாமா அப்படின்னு சொல்ல, இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு அங்கேயே கார்டன் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே நடந்துட்டு இப்போ சாரா, எங்கள் அக்காவை காணோம், அவள் வீட்டுக்கு போயிட்டா. எப்படி போனா? நான் இல்லாமல் எப்படி அவள் தனியாக போனா அப்படின்னு. அவள் புருஷன் கூட அவள் போயிட்டாமா. எதாச்சுமே நான் வந்தாரா? அப்போ மினியை பார்த்துட்டாரா? அச்சோ, இப்போ தான் உன்னை புத்திசாலின்னு நினச்சோம், அதுக்குள்ளே அரமெண்டல்னு நிரூபிக்கிறியே. எது நானா ப்ரோ அப்படிங்க. பின்ன அதெல்லாம் அவன் பார்க்கல, அவன் இது ஹீராவை தேடி வந்திருக்கான். வந்தான், அவளை கூட்டிகிட்டு போயிட்டான். அவனுக்கு மினியை தெரிஞ்சுக்க வாய்ப்பில்லை, பார்த்துருந்தா அவளெல்லாம் கூட்டிகிட்டு போயிருப்பான். அதானே, சரி அப்போ அக்காவை அவர் தானே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். அப்பாடா, நான் கூட எங்கள் மறுபடியும் தொலைஞ்சிட்டாலும்னு பயந்துட்டேன். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க 4 பேரும் ஏதோ பேசிகிட்டு இருக்கா. இங்கே அப்படியே உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தவன் செம காண்டில் அவங்கள அப்படியே முறைச்சிட்ருக்கான். இப்போது 4 பேரும் குல்ஃபிலாம் சாப்பிட்டு முடிச்சு, சரி நேரமாச்சு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சாரா சொல்ல, சரின்னு இவங்கெல்லாம் கிளம்பி வந்துடுறாங்க. அங்கோ கைராவும் அவங்க இருக்கிற ரூம்குள்ளே வீட்டுக்குள்ளே போனதும் இங்கே ஜேகேவும் சாராவும் கதவை டமாட்டு வந்துட்டு வந்தா. நீங்கள் உள்ளே ஒரு பக்கம் உட்காந்து பேன்னு அழுதுட்ருக்கீங்க. ஜேகேவோ, ஹே என்னாச்சு, ஏன் இப்படி அழுதுட்ருக்க அப்படின்னு கிட்ட வந்து பார்க்குறான். அப்படியே நீங்கள் இன்னும் அப்படியே தேம்பி அழுக்க. சார், அக்கா என்னாச்சுக்கா, ஏன் அழுற அப்படின்ட்டு இருக்க. அப்படியே ஜேகே இப்போ தான் அவங்க லிப்பை பார்க்குறான். அது என்னமோ ஒரு மாதிரி வீங்கின மாதிரி இருக்குது. ஹே, என்ன இது, உதடுங்க எப்படி இருக்குது, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பார்க்க. அப்போ நீங்களோ ஒரு பக்கம் பார்த்து அழுதுட்ருக்க. என்னாச்சு இவளுக்கு, என்னத்தை அப்படி பார்க்குறா அப்படின்னு ஜேகே திரும்ப அங்கே ஜிமின் தான் கையை கட்டிட்டு அப்படியே உங்களையும் முறைச்சி பார்த்து நிற்க. அது சரி, புரிஞ்சிருச்சு, நான் கூட பூரான் கடிச்சிருக்குமோன்னு நினச்சேன், இப்போ தான் தெரியுது ரொம்ப பெரிய சைஸ் பூரான் போலையே. அடைச்சி சொல்லுங்கள், 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் வாயை திறக்கிறீங்களா? இப்படி 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, இவ வேற உள்ள விட்டுக்கிட்டே இருக்கா, ஏதாவது சொல்கிறீங்களா, என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு ஜேக்கே போட்டு ஒழுக்கா. நீங்கள் அதை அவர்கிட்டயே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுக. அக்கா நீ சொல்லுனா, சும்மா அவர்கிட்ட கேளு இவர்கிட்ட கேளு, என்ன தான் நடந்துச்சு சொல்லுக்கா
அடிச்சிட்டாரா? ஏன்க்கா அப்படி இப்படின்னு அவள் கேட்க அப்படின்னு மண்டையாட்டிங்க. பின்ன என்னக்கா ஜேகே மண்டையில் அடிச்சுட்டு, ஐயோ இவன் உதட்ட புரிஞ்சு கடிச்சு வச்சிருக்குது இந்த பிள்ளைக்கு தெரியாமல் இது வேறு 100 கேள்வி கேட்குதேங்கிற மாதிரி. என்னதான்டா நடந்துச்சு நீயாச்சும் சொல்ல. இவள்கிட்ட எத்தனை டைம் சொல்கிறது, எவனை பார்த்தாலும் பள்ளி அழிச்சிட்டு ஈன்னு பேசாதன்னு. ஓ ஒரு வேளை தயாங்கோட நின்று பேசுனதுக்கு தான் இப்படி பண்ணியிருப்பானோ, வராமல் பிடிச்சவானே அப்படிங்கிற மாதிரி ஜேகே. ஏய் அவள் எங்கள் கூட தானே இருந்தா, அதுக்கு எதுக்கு? டேய் அது இல்லைடா. பின்ன அதுவும் ஒரு காரணம்தான். அதுவும் ஒரு காரணமா? அப்போ வேற என்ன? இந்த பிளாக்ல ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து இன்றைக்கி இவளுக்கு முத்தம் கொடுத்துருக்கான். எப்போ பார்த்தாலும் எவனை பார்த்தாலும் ஈன்னு இடித்து பேசுகிறனால தானே இது நம்ம வேணா நடந்திருக்கு. வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு அவங்க கூட பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அவன் அதான் சாக்குன்னு சொல்லி முத்தம் கொடுத்துட்டு போயிருக்கான். எதை அப்படின்னு ஜேகேக்கு ஒரு நிமிஷம் ஹார்ட்டே நின்ன மாதிரி. ஹீராமா அப்படி பண்ணாளா? ஹீராவால் அப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களே பார்க்க நீங்கள் நான் அழுதுகிட்டே மண்டையாட்டிங்க. சாரா அக்கா என்ன சொல்கிறாரு அத்தான், நீ அத்தானை தானே லவ் பண்ணிகிட்ருக்கேன்ட, இப்போ என்ன திடீர்னு புதுசாக ஒருத்தன் யாருக்கு அவன் பிளாக்லேருந்து வந்து மொத்தமே கொடுத்துட்டு போயிருக்கானோ, இது எப்படி உனக்கு தெரியாமல் உன்னை ஒரு வேளை கட்டாயப்படுத்தி பண்ணிட்டானோ? என்னக்கா நடந்துச்சு முழுசாக புரிகிற மாதிரி சொல்லுங்களேன். கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நவந்தா கூட ஏதாவது 7:30 கூட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்டுட்ருக்கா. நீங்கள் இன்னும் அழுதுகிட்டு தான் இருக்கீங்க. அட வாய முறி சங்கு ஊதுறதை ஃபஸ்ட்டு நிறுத்து. என்ன தான் நடந்துச்சு சொல்ல போறியா இல்லையா? எவன் உனக்கு வந்து முத்தம் கொடுத்தான்? உன்னை வலுக்கட்டாயப்படுத்தி முத்தம் கொடுத்தானோ? ஒரு வேளை அப்படி இது நடந்தா என்கிட்ட சொல்லணும்னு தோணாது? நான் இருக்கும்போது எவன் வந்து இப்படி கொடுக்கலாம்? நான் இருக்கல்ல, நான் பார்த்துக்கிறவா, பயப்படாத, யாருன்னு சொல்லு, அவனை இன்னைக்கு அடித்து மூஞ்சி முதல்ல பேத்துறேன் அப்படின்ட்டு ஜேகே கையெல்லாம் முடக்கிட்டு கிளம்ப. ஐயோ இல்லை சொல்கிறத கேளுங்க அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்க. அவனும் என்னத்தை கேட்க சொல்கிற? ஒருத்தன் வீட்டுக்குள்ளே வந்து தைரியமாக உனக்கு முத்தம் கொடுத்துட்டு போயிருக்கான். அப்புறம் அதான் என் மச்சான் இவ்வளோ கோவமாக இருக்கானா? நான் கூட இவனை கொஞ்சம் நேரத்தில் தப்பாக நினச்சிட்டேன். இப்போ தான் தெரியுது இந்த உதட்டு வீக்கத்துக்கு எவன் காரணம்னு. இந்த அளவுக்கு ஒருத்தன் பண்ணியிருக்கானா? எப்படி சும்மா விடுறது? அவனை இன்றைக்கி அடிக்கிற அடியில் இனி அவன் சாப்பிட்றதுக்கு கூட வாய் திறக்கக்கூடாது. என்ன தைரியம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்கான். இனி அவன் பொண்ணுங்களை பார்த்தாலே தலை குனிஞ்சிட்டு ஓடணும். அந்த மாதிரி இருக்கணும் ஒவ்வொரு அடியும். இன்றைக்கி இருக்க அவனுக்கு அடிக்கிற அடியில் சமாதி தான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஜேகே சொல்லிட்டு அப்படின்னாக்கிற. ஐயோ சொல்கிறத கேளுங்க அப்படின்னு நீங்கள் பிடிச்சி இழுக்கிறீங்க. என்ன அப்படிங்கிற மாதிரி ஜேகே பார்க்க நீங்களோ அது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படிங்க. என்னடி நாங்கள் நினச்சோம்? என்ன நாங்கள் நினச்சோம்? ஆமாம் உன்னை பட்டிக்காடு விவரம் தெரியாதவ ஒன்றும் தெரியாதவன்னு நானும் நினச்சிக்கிட்டு இருந்தா உன்னை பொத்தி வீட்டில் வச்சா நீ என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்க? ஒருத்தன் வீட்டுக்குள்ளே வந்து உனக்கு முத்தம் கொடுக்குறான். அந்த அளவுக்கு மேடம் வளர்ந்துட்டீங்க. நாங்கள்லாம் இருக்கிறதே உனக்கு தெரில. டேய் அவன் முத்தம் கொடுத்தானா? நீ அதை பார்த்துக்கிட்டா இருந்த? நான் இருக்கும் போது தான்டா என் கண்ணு முன்னாடி தானே முத்தம் கொடுத்தான். செய் இதை சொல்ல உனக்கு வெக்கமா இல்லை? நீ எல்லாம் அவள் புருஷன்னு சொல்லிக்காதடா. அப்படின்னா ஏன்ட்ட மட்டும் தான் உன் வீரம். அவள்கிட்ட சும்மா போய் பேசினாலே அது பண்ணாத இதை பண்ணாதன்னு கண்ணை உருட்டி எங்களை மிரட்டிகிட்டே அலைவ. இப்போ எங்கே போச்சு? ஒருத்தன் வீட்டுக்குள்ளே வந்து அவ்வளோ தைரியமாக அவளுக்கு முத்தம் கொடுத்துருக்கான். நீ அப்போ என்ன பிடுங்கிட்டா இருந்த? அப்போயே அவனை தூக்கி போட்டு மிதிச்சு வாயில் 4 மிதிக்காத விட்டுட்டு அவன் போனதுக்கப்புறம் இப்போ புலம்பிகிட்டு இருக்கிற. உன் கண்ணு முன்னாடி தானே கொடுத்துருக்கான். அப்போ நீ அடிக்கலை, உனக்கு துடிக்கலை, நீ ஆம்பளை இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க. டேய் வாய முறா, நானும் ஆம்பளை தான். அவன் அப்படி பண்ணிவிட்டு போயிடுவானா? நான் தான் விட்டுருவேனா? அவனை சும்மாவை விட்ட? சும்மா விடுவேனா நான்? பின்ன என்ன பண்ணேன்? அவன் கொடுத்தது திருப்பி கொடுத்தேன். ஏன்னா முத்தம்மா? டேய் அது இல்லைடா, அவன் முத்தம் கொடுத்ததுக்கு நான் திருப்பி அவனை அடித்து தாண்டா அனுப்புனேன். அப்படி போடு, அதானே பார்த்தேன். நீ எப்படி அடிக்காமல் இருப்ப? அதானே உனக்கும் கோவம்லாம் வரணும்ல, கொண்டாட்டியாச்சே. அது இல்லாமல் நம்ம வீட்டு பொண்ணுமெல்லாம் ஒருத்தன் கை வைக்கிறத பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? இருந்தாலும் நானும் அடிக்கணும். யாருன்னு சொல்லு, அவனை இன்றைக்கி வெளுக்காமல் விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஜேகே கிளம்ப. ஐயோ அவர் தான் வளர்றாருன்னா நீங்கள் அதுக்கு மேலே பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி பார்க்க. என்னை பார்த்தா வளர்கிற மாதிரி தெரியுதா? அவன் அடித்ததுக்கு தான் நல்லா இப்போ உனக்கும் கொடுத்தனே பத்தலையா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் மறைக்க. எது இவளை என்னடா பண்ண அப்படிங்க. பின்னா முத்தம் கொடுத்தது அவன் நல்லா வாங்கினது இவ தானே. அவன் தான் முத்தம் கொடுக்குறான்னா மேடம் நல்லா ஈன்னு காமிச்சிக்கிட்டு தான் நின்னாங்க கண்ணத்தை. அப்போது அந்த கண்ணத்தை பழுக்க வைக்க வேணாம். அப்போது நீ அடித்தது அவனே இல்லையா இவளையா? ஆமாம் முத்தம் கொடுத்தது அவன், நான் வாங்கினது இவ தானே. அப்போது இவளுக்கு தானே அடியை கொடுக்கணும். அட பாவி, இவளை ஏன்டா அடித்த? லூசு கும்பிட்டையாடா நீ? ஏய் அதான் சொல்கிறல்ல, முத்தம் கொடுத்தது அவன், நான் வாங்கினது இவ, அப்போ இவளை தானே வெளுக்கணும், அதுக்கு தான் அடித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினோ போய் டிவியை போட்டு உட்கார. பைத்தியமா இவன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்டா முத்தம் கொடுத்தவனை விட்டுட்டு வாங்கினவளை அடிச்சிருக்க? ஒரு நிமிஷம் இரு, என்ன சொன்ன? முத்தம் கொடுத்தா வாங்கினாலாம்? அப்படின்னு திரும்பி உங்களை பார்க்க நீங்கள் ஐயோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. சாரா
அக்கா அத்தான் என்னென்னமோ சொல்கிறாரு. நீ என்னக்கா அப்படியே ஜட மாதிரி நிற்கிற? யாரோ ஒருத்தனை உனக்கு முத்தம் கொடுத்தாங்க, அதை எங்களால் தாங்கிக்க முடியல. அதுவும் உன் சம்மதத்தோடு கொடுத்தானா? நாங்கள் கூட உன்னை வலுக்கட்டாயமாக ஏதோ பிடிச்சி இப்படி பண்ணிட்டான் போல் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்கோம். நீ என்னன்னா அவனை பிடிச்சி எங்களுக்கு ஒன்றுமே புரியலக்கா. அத்தான் என்னென்னமோ சொல்கிறாரு. நீ உன் வாயை தந்து சொன்னாதான் புரியும். அப்போது அவன் முத்தம் கொடுக்கும்போது நீ சம்மதத்தோடு தான். வாயை மூடுறி, என்னடி உளறிட்டுருக்கா? நீ என்ன அவ்வளோ வாய் மூட சொல்கிற? அப்போ அவள் சொல்கிறதெல்லாம் உண்மை இல்லையா? இப்போ என்ன அவன் புருஷனே தானே உன் முன்னாடி சொல்லிகிட்டு இருக்கிறான், அவன் முத்தம் கொடுத்தான் நீ வாங்கிட்டு இருந்தேன்னு. அது எப்படி இன்னொருத்த முத்தம் கொடுக்கும்போது நீ கண்ணத்தை காமிச்சிட்டு நின்னியா? அந்த மாதிரி பொண்ணு இல்லை நீ, ஏன் இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே பார்க்க. நான் எங்கேயாச்சும் பேச விட்டுறீங்களா? நீங்களே ஒன்றா பேசிட்டு ஒன்றா பேசிகிட்டு இருக்கீங்க. நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. நீ தான் எதையுமே சொல்ல மாட்டேங்கிறியக்கா, அப்படி என்னை பேச விட்டுறி. அவள் என்ன பேசுவா? பண்ணதெல்லாம் தப்பு, அப்படியே அவள் சொல்லிட்டு தான் மறு வேலை பார்ப்பா அப்படிங்கிற ஜிமின் மறுபடியும் ஆரம்பிக்கா. முதல்ல நீ வாயை முடுறா, டிவி தானே போட்டா, அதை பாரு, அடிச்சிட்டல்ல, அமைதியாக இரு. எனக்கு என்னமோ இவன் சொல்கிறதெல்லாம் நம்ப மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாராவும் ஜெயிக்கவும் அட்டத்தில். ஆமாம், முத்தம் கொடுத்தவருக்கு என்ன வயசு அப்படின்னு கேட்க, அப்பாடான் இருக்கு. இப்போ தான் உங்களுக்கு இப்போயாச்சும் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் 6 வயசு அப்படிங்கிறீங்க நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே பொத்துன்னு அங்கே உள்ள சோஃபாவில் விழுக. இந்த பக்கம் சாராக்கும் சிரிப்பை அடக்கவே முடியல. ஒரு மனுஷனுக்கு பொசசிவ் இருக்கலாம், அதுக்குன்னு இப்படியா? இந்த மனுஷனுக்கு அக்காவை பிடிக்கலையா? இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது. 6 வயசு பையன் அவன் முத்தம் கொடுத்தது பொறுத்துக்க முடியாமல் தக்கான்னு குதிச்சிட்ருக்க. இதில் நீ அக்காவுக்கு வேறு கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? என்னால் இதை எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி அவள் அப்படியே சிரிப்பை அடக்கிக்கிட்டு இங்கிட்டும் அங்கிட்டும் திரும்பி சிரிச்சிட்ருக்கா. இங்கே ஜேகேவோ, ஏப்பாடே சாமி என்னால் முடியலடா, சுகர் பேஷண்ட்டை நான் அப்படின்னு சொல்லணும் போல இருக்கு அவனுக்கு. ஏண்டா ஜிமினா, இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவராக தெரில? என்னால் முடியலடா உன் அக்க போகிற தாங்க. ஒரு 6 வயசு பையன் அவன் முத்தம் கொடுத்ததுக்கு இப்படி அக்கப்போர் கட்டிக்கிட்டு இருக்க நீனு? அது எப்படி அவன் இவளுக்கு முத்தம் கொடுக்கலாம்? அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேனா? அது தப்பு. எது தப்பா? 6 வயசுனா அவன் குழந்தைடா. குழந்தை முத்தம் கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லைடா. குழந்தையோ கோட்டானோ, அதை எப்படி இவளுக்கு அவன் முத்தம் கொடுக்கலாம்? இவெல்லாம் ஈன்னு இழிச்சிக்கிட்டு அதை வாங்கலாம்? அதெல்லாம் தப்பு அப்படின்னு குழந்த மாதிரி இப்போ ஜிமின் தான் சண்டை போட்டுட்ருக்கான். இவன் புரிஞ்சு தான் பேசுகிறானா இல்லை பைத்தியம் ஆயிட்டானா? எப்பா என்னால் உன்னை புரிஞ்சிக்கவே முடியலடா. மினி தான் வேணுங்கிற. ஆனால் இவளை ஒருத்தன் திரும்பி பார்த்தாலும் பொசசிவ் ஆகி சாவடிக்கிற. யாருடா நீ அப்படிங்கிற மாதிரி ஜிமின் அப்படி பார்த்துட்டு, பைத்தியமாடா நீ? 6 வயசு பையன் போய் முத்தம் கொடுத்தான்னு அக்கப்போர் கட்டிகிட்டு இருக்க. சின்ன பையன்டா அவன், அதெல்லாம் ஒரு விஷயமா? எதை விஷயமாவா? அவன் என்ன ஒரு முத்தம் 2 முத்தம் கொடுத்தான்னு நினச்சிட்ருக்கியா? பின்ன 6 முத்தம் கொடுக்குறாரு சாரு. இந்த கணத்தில் 3 அந்த கணத்தில் 3ன்னு மேடமும் ஏன்னு இழிச்சிட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அவன் குழந்தையாகவே இருந்தாலும் கொடுக்கக்கூடாது, அதுவும் ஏன் முன்னாடி. நான் இல்லாத பமையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜிமின் அப்படியே உங்களை கூறுன்னு பார்த்து முறைக்க, நீங்களும் அழுதுகிட்டே அவனை போடா பைத்தியங்கிற மாதிரி மறைச்சிட்டு இருக்கீங்க. சாராக்கு சிரிப்பை அடக்கமில்ல. அவள் கீழே நிலத்தில் உருண்டு பிறண்டெல்லாம் சிரிச்சிட்ருக்கா. ஜேகேக்கு பைத்தியம் முத்திருச்சு அப்படி இருக்குது. அப்படியே 2 பேரும் மறைச்சிருக்கா. இப்போ இவனும் அதெல்லாம் இருக்கட்டும், சரி அதுக்கு எதுக்கிட்ட அந்த பிள்ளைய அடித்தா? பாவண்டாவ ஏதோ 6 வயசு பையன் சின்ன குழந்தைன்னு நினச்சி முத்தம் கொடுக்கறதுக்கு அலோவ் பண்ணியிருப்பா. அதுக்கு போய் அவளை அடிச்சிருக்க. அவளே குழந்த மாதிரி அவள் தாங்குவாளாடா? நான் என்ன அடிக்கிறதுக்கு லூஸா? இப்போ தானடா அடித்தேன்ட. ஆமாம், ஒருவேளை அதுவாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஜெயிக்க முடிச்சுட்டே. நீ எந்த அடியை சொல்கிற? அன்றைக்கி சொன்ன மாதிரி கன்னத்தில் எதுவும் கொடுத்துட்டியோ அப்படிங்கிற மாதிரி ஜெகே மெதுவாக கேட்க. ஏன்னா சாரா வேறு கண்ணல அவனுக்கு ஒரு சங்கட்டம். கன்னத்தில் கொடுக்கணும், ஏன்னா 6 வயசு பையனா அப்படிங்கிறான். ஆத்தி அப்படிங்கிற மாதிரி ஜேகே நெஞ்சை பிடிச்சிட்டு, எனக்கு இன்றைக்கி ஹார்ட் அட்டாக் வர வைக்காமல் இந்த பையன் விடமாட்டான் போலையே. உனக்கு மினியை தானே பிடிக்கும்? ஆமாம், அவளை தான் பிடிக்கும், யார் இல்லைன்னா. மினியை தான் கட்டிக்க போகிறேன். பைத்தியம் பிடிச்ச பண்ணாட, மினி தான் பிடிக்கும், சனியை தான் கட்டிக்க போகிறேன்னு சொல்லிடல. அப்புறம் என்னத்துக்கிட்ட இவ பின்னாடி அழிகிற? நான் எங்கே அலைஞ்சேன்? அப்புறம் நீ பண்ணுறதுக்கு பேர் என்னடா? ஓவர் பொசசிவில் சின்ன பையன்கிட்ட பேசினா கூட பைத்தியம் மாதிரி சண்டைக்கு நிற்கிற. அதுக்கு இன்றைக்கி நீ பண்ணி வச்ச வேலை நான் என்ன பண்ணேன் அப்படின்ட்டு அசால்ட்டாக ஜிமின் இருந்துச்சு. வேணாம், என்னை கடுப்பேற்றி பார்க்காத. நீ என்ன நினச்சிட்ருக்க? நீ எது பண்ணாலும் கேட்க ஆள் இல்லை நினச்சிட்ருக்கியா? நான் கேட்பேன்டா, அவளுக்காக நான் கேட்பேன். நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்? நீ ரொம்ப ஆடிட்டுருக்க. இப்போ தான் நீ சொன்னியே கன்னத்தில் கொடுக்கல அப்படின்னா, அப்போது அவள் அழுறதுக்கும் அப்போ பொத்தத்தில் காயம் இருக்கிறதுக்கும் எருமை நீ தான் ஏதோ பண்ணியிருக்க அப்படின்னு கேட்க ஜிமினோ, எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கும், நான் எது வேணாலும் பண்ணுவேன், அதை கேட்க நீ யார் அப்படிங்கிற மாதிரி ஜேகேவை பார்த்து பேசிட்டு அப்பாட்டு போட்டு நீங்களோ
பைத்தியம் பிடிச்சவன் அப்படிங்கிற மாதிரி செம காண்டில் ஜிமினை முறைச்சிட்டு உங்களுக்கு தான் அவர் பண்ணுறது பிடிக்கல. ஸோ கடுப்பாயிட்டேன். நீங்கள் ரூம்குள்ளே போனால் இங்கே பேசிகிட்டு இருக்கோம், இவ பாட்டுக்க போகிறா, அப்போ எனக்கு என்னடி மதிப்பு அப்படிங்கிற மாதிரி ஜிமின் உங்கள் பின்னாடி எழுந்து வரான். நீங்களோ கதவை சாத்த போக அவனை விடாமல் கதவை தாந்துட்டு உள்ளே வர நீங்கள் பயந்து போய் அப்படியே பயந்து நிற்கிறீங்க. என்னடி என்ன அப்படியே பயப்படுற மாதிரி நடிக்கிறியா? என்ன பண்ணிட்டாங்களா உனக்கு குட் டச் பேட் டச் தான் சொல்லிக் கொடுக்க வந்தேன், அதுக்கு என்னமோ அது லைட்டாக ஸ்லிப் ஆகி அப்படி ஆயிடுச்சு, அதுக்கு ஓவராக சீன் போட்டுட்ருக்க, எல்லாரும் முன்னாடி இப்போ என்ன அசிங்கப்படுத்த பார்க்குறியா அப்படின்ட்டு அவன் கிட்ட வர நீங்கள் பயந்து நடிக்கிட்டு இருக்க. என்னடி சீன் போடுறியா? சீன் க்ரியேட் பண்ணுறியா? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்னை கெட்டவனை காட்டணும்னு நினைக்கிறியா? அப்படின்னு இப்போ என்ன பண்ணிட்டாங்களாம்? அந்த பையன் முத்தம் கொடுத்தா எதுக்கடி நீ இழிச்சிக்கிட்டு காட்டிகிட்டு இருக்கா? உன்கிட்ட என்ன சொல்லிட்டு போனேன் நான்? என்னை கேட்காம எங்கேயும் போகாதா, வீட்டிலே இருந்தான்னு சொல்லிட்டு போனேன். நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு போயிருக்க. என்கிட்ட சொன்னியா நீ? நான் சொல்லியிருக்கல, இந்த ஜேகே கூடயும் சரி அந்த தயாங் கூடயும் சரி பேசாதன்னு சொல்லியிருக்கனா இல்லையா? அதையும் மீறி அவங்க கூட சுற்றிக்கிட்டு இருக்கனா அப்போ என்ன தைரியம் உனக்கு? என்ன நெஞ்சழுத்தம்? உன் இஷ்டத்துக்கு இருக்கலாம்னு நினச்சிட்டியா? இல்லை மாமா அப்படின்னு உங்களுக்கு வார்த்தையே வரல. நீ இஷ்டத்துக்கு இருப்ப, நான் எதுவும் கேட்கக்கூடாது. அதை கேட்டால் இப்படி முகரையை வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றும் ஒப்பேர் வச்சு ஊரை கூட்டுவியா? இல்லை இப்போ என்ன பண்ணிட்டாங்களாம் அப்படின்னு அப்படியே கிட்ட வரான். அப்படின்னு நீங்கள் பாய்ந்து போய் நிற்க உங்கள் லிப்பை அப்படியே பிடிக்கிறான். இத்தனோட லிப்பு இதில் ஏதோ கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு, அதுக்கு ஓவராக பண்ணுற, உனக்கு பேட் டச் எப்படின்னு சொல்ல தான் வந்தேன், அது என்னமோ இதை பார்த்தாலே நான் ஸ்லிப் ஆயிடுறேன் அப்படின்ட்டு அவன் சொல்லிக்கிட்டே உங்கள் உதட்டு சைடு அப்படியே குனிகிறான். நீங்கள் பயந்து போய் அவனையும் பார்த்துட்ருக்க. இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன இருக்கு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.